நடிகர் விக்ரமின் மகன் துருவ் விக்ரம் கடந்த 2019 ஆண்டு ஆதித்யா வர்மா என்ற படத்தில் அறிமுகமானார். அதன் பிறகு விக்ரமுடன் இணைந்து மகான் என்ற படத்தில் நடித்தார். இந்த நிலையில் தற்போது அவர் கபடி விளையாட்டை மையமாக கொண்டு மாரி செல்வராஜ் இருக்கும் படத்தில் நடிக்கிறார். தற்போது இந்த படம் குறித்த ஒரு அப்டேட்டை நடிகர் விக்ரம் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. அதில் வருகிறான் என்ற வாசகத்தை குறிப்பிட்டு ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காரு. அதோட இந்த படம் குறித்த முக்கிய அப்டேட் வெளியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்க இந்த படத்தை ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கின்றன. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் புதிய படத்திற்கு பைசல் என்று பெயரிட்டிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வடிவேலு, உதயநிதி ஸ்டாலின், பகத் பாசில் நடித்த படம் மாமன்னன். கடந்த 2023 ஆண்டு வெளியான இப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது. இப்படத்தை தொடர்ந்து வாழை என்ற படத்தை மாரி செல்வராஜ் இயக்கி வந்தார். குழந்தைகளை மையமாக கொண்டு உருவாக்க இந்த படத்தில் கலையரசன், திவ்யா துரைசாமி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிக்கின்றனர். இதனிடையே மாரி செல்வராஜ் இருக்கும் மற்றொரு புதிய படத்திற்கு பைசன் என்று பெயர் வச்சிருக்காங்க. இதில் துருவ் விக்ரம் ஹீரோவாக நடிக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடன் அனுபமா பரமேஸ்வரன், லால், பசுபதி, அழகம் பெருமாள் மற்றும் அருவி மதன் ஆகியோர் நடிக்கிறாங்க. நிவாஸ் கே பிரசன்னா இசையமைக்கிறாரு. எழிலரசு ஒளிப்பதிவு செய்கிறாரு. அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ரஞ்சித்தின் நீலம் ஸ்டுடியோஸில் இதை தயாரிக்கின்றாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்படத்தில் முதல் தோற்ற போஸ்டரை படக்குழுன்னு இன்று வெளியிட்டிருக்காங்க. மிகப்பெரிய காளை சிலைக்கு முன்னால் நாயகன் துருவ் விக்ரம் அமர்ந்திருப்பது போன்று இந்த போஸ்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தோட படப்பிடிப்பு இன்று தொடங்குது. இதில் ரஞ்சித், நடிகர் விக்ரம் உள்ளிட்டோர் கலந்துக்கிட்டாங்க. மாரி செல்வராஜின் முந்தைய படங்களில் சந்தோஷ் நாராயணன், AR ரகுமான் பணியாற்றியிருந்த நிலையில் இப்படத்தில் நிவாஸ் கே பிரசன்னா இசையமைப்பாளராக பணியாற்றுகிறார்.